ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GE3251 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு டிராயிங் தான். நம்ம படிக்கிற மாதிரி அது மாதிரி ரொம்ப வந்து தியரி கண்டென்ட்ல எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக டிராயிங் தான். சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக டிராயிங் தான். ஸோ இதில் வந்து நமக்கு மொத்தம் 5 யூனிட் இருக்குது. ஓகேவா? 5 யூனிட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா 1A ஆர் 1B ஃபர்ஸ்ட் யூனிட்டில், செகண்ட் யூனிட்டில் வந்து 2A ஆர் 2B இந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷன்ஸில் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 5 யூனிட் இருக்கும். 5 யூனிட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஷினுக்கு வந்து 20 மார்க் இருக்கும். மொத்தம் வந்து 100 மார்க்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம கொஷின் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். ஓகே, சரி, நம்ம டேட்டா இப்போ வந்து யூனிட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பிளேன் கர்வ்ஸ். ஓகேங்களா? பிளேன் கர்வ்ஸில் ஃபஸ்ட் டாபிக் வந்து கோனிக் செக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, டிராயிங் நம்ம ஃபுல்லாக டிராயிங் தான் வரைய போகிறோம். இருந்தாலும் வந்து சில பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏன் நம்ம வந்து இது மாதிரி வரையணும் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், புரிஞ்சு போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் கொஞ்சம் பேசிக் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு ரைட் சர்க்குலர் கோன், ஒரு கோன் இருக்கு இல்லையா? இந்த கோனை வந்து நம்ம ஒரு பிளேன் வச்சு, ஒரு பிளேன்றது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸ், ஒரு 2D சர்ஃபேஸோ இல்லைனா வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை வச்சு நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த கோனில் இந்த கோனை கட் பண்ணுறோம். இந்த கோனில் என்ன பண்ணுறோம், அதுக்கு அந்த பாஸ் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு சில கேர்வ்ஸ் கிடைக்குது. அந்த கேர்வ்ஸுடைய நேம்ஸ் தான் வந்து கோனிக்கல் செக்ஷன்ஸ் ஆர் கோனிக் கேர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு நிமிஷம், இந்த பாருங்கள். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கோன் இருக்கா? இந்த கோன் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து ஒரு பிளேனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வச்சு கட் பண்ணுறோம். இந்த கோனை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணும்பொழுது நமக்கு சில வந்து கேர்வ்ஸ் கிடைக்குது. அதுதான் வந்து கோனிக் கேர்வ்ஸ். ஓகே, டெஃபினேஷன் பாருங்கள். த செக்ஷன்ஸ் அப்டைன்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் பை கட்டிங் பிளேன். ஓகேவா? ஸோ ரைட் சர்க்குலர் கோன் நம்மகிட்ட இருக்குது. அந்த கோன் என்ன பண்ணுறோம், இன்டர்செக்ட் பண்ணுறோம், அதாவது கட் பண்ணுறோம். எப்படின்னா பை கட்டிங் பிளேன், ஒரு பிளேனை வச்சு நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணும்பொழுது எப்படி கட் பண்ணுறோன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில், விதவிதமான பொசிஷனில் டு தி ஆக்சிஸ் ஆஃப் தி கோன். இந்த கோனுடைய ஆக்சிஸுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் கட் பண்ணுறோம். கட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த செக்ஷன்ஸ் பேர் தான் வந்து கோனிக்ஸ் ஆர் கோனிக் செக்ஷன்ஸ். ஓகே, சரி, அடுத்தது இப்போ இதான் நமக்கு ரைட் சர்க்குலர் கோனில் வந்து இந்த பேஸில் தான் நமக்கு சர்க்கிள் இருக்கு இல்லையா? இந்த சர்க்கிளே 2 பாயிண்ட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி லைன் போட்டோன்னா இதான் வந்து பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கிளை கனெக்ட் பண்ணி லைன் போட்டோன்னா பேஸ் லைன். அடுத்து இந்த பேஸ் லைன் இருக்குல்ல, பேஸ் லைன் சென்டரில் அதாவது மிட் பாயிண்ட்டில் ஒரு லைன் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு வரைவோம். ஓகேவா? இதான் வந்து இந்த நம்ம கோனுடைய ஹைட்டு. ஸோ இந்த சென்ட்ரல் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் தான் வந்து ஆக்சிஸ் லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்படி இருக்குன்னா இந்த பேஸ் லைனுக்கு கரெக்டாக வந்து 90 டிகிரி இருக்கும். அதுதான் வந்து ரைட் சர்க்குலர் கோன். ஓகேவா? அடுத்து வந்து இந்த கோனை ஃபார்ம் பண்ணி பாருங்கள் சுற்றி, அது பேர் வந்து ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆக்சிஸ் லைனையும் அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் சுற்றி கனெக்ட் பண்ணும். அந்த கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ஷேப்ஸ் எப்படி வருது நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான், பர்பண்டிகுலர் டு தி ஆக்சிஸ் ஆஃப் தி கோன். நமக்கு ஆக்சிஸ் லைன் எதாவது இது ஆக்சிஸ் லைன் கரெக்டாக, இப்போ சென்டரில் இருக்குல்ல, இது ஆக்சிஸ் லைன். இந்த ஆக்சிஸ் லைனுக்கு பர்பண்டிகுலராக பிளேனை பாஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது சர்க்கிள். கரெக்டாக பர்பண்டிகுலர்னால் இந்த லைனுக்கு 90 டிகிரி. ஸோ இப்படி பிளேனை இப்படி கட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது என்னது, இப்படி கட் பண்ணும்பொழுது நமக்கு சர்க்கிள் கிடைக்குதான். ஓகேவா? அதை பாருங்கள். ஸோ கோன் இருக்குது, அந்த கோனில் வந்து பிளேனை இப்படி பாஸ் பண்ணும்போது நமக்கு சர்க்கிள் கிடைக்குது. ஓகே, சரி. அடுத்தது பாருங்கள், இன்க்ளைன் டு தி ஆக்சிஸ். அப்போ ஆக்சிஸ் லைனுக்கு இன்க்ளைண்டாக ஏதோ ஒரு ஆங்கிளில், குறிப்பிட்ட இந்த ஆங்கிள் மென்ஷன் பண்ணல, ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு இன்க்ளைண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்க்ளைன் டு தி ஆக்சிஸ் நாட் பேரலல் டு எனி ஜெனரேட்டர், இட் கட்ஸ் ஆல் தி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஆக்சிஸுக்கு இன்க்ளைண்டாக வந்து ஒரு பிளேன் இப்படி பாஸ் பண்ணும்பொழுது அது எப்படி இருக்குன்னா இந்த ஆக்சிஸ் இன்க்ளைண்டாக இருக்குது. அதேமாதிரி என்ன சொல்கிறேன்னா இதான் வந்து ஜெனரேட்டர். கரெக்டாக? இந்த ஜெனரேட்டருக்கு பேரலாக இருக்காது. ஓகேவா? பேரலாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2 ஜெனரேட்டரையும் வந்து ஆல் ஜெனரேட்டர்ஸ்னால் அது இந்த கோனுடைய ஃபுல் சைடு வந்து கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நமக்கு கட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிற கர்வ் தான் வந்து எலிப்ஸ். சரியா? இந்த பாருங்கள். ஸோ வந்து இன்க்ளைண்டாக கட் பண்ணியிருக்கு, இதுதான் ஜெனரேட்டர், இதுக்கும் இது இப்படி வருது. ஸோ ரெண்டுமே நமக்கு பேரலாக கிடையாது. எது, இந்த ஜெனரேட்டரும் இந்த நம்ம பாஸ் பண்ணியிருக்க அந்த பிளேனும் வந்து பேரலாக இல்லை. ஓகேவா? அதே மாதிரி
டோட்டல் பேஸையும் டோட்டல் ஜென்ரேட்டர்ஸும் நம்ம கட் பண்ணுது. ஃபார்ம் ஆகுதா? இந்த ஜென்ரேட்டர் வந்து ஃபுல்லாக கட் பண்ணுது. ரெண்டு டச் பண்ணும்பொழுது நமக்கு எலிப்ஸ் கிடைக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து பேரபோலா. ஸோ பேரபோலா பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் டு தி ஆக்சிஸ். ஸோ அதே தான், எல்லாமே வந்து இன்க்ளைன் டு தி ஆக்சிஸ் தான். இன்க்ளைன் டு தி ஆக்சிஸ் அண்ட் பேரலல் டு ஜெனரேட்டர்ஸ். ஸோ ஜென்ரேட்டர்ன்றது நமக்கு தெரியும், இதுதான் நம்மளோட ஜெனரேட்டர் லைன். ஸோ அதுக்கு வந்து இந்த லைன் என்ன ஆங்கிளில் இருக்கோ அதே ஆங்கிளில் தான் வந்து நம்ம நம்மளோட பிளேனை வந்து கட் பண்ணும். பிளேனை வந்து பாஸ் பண்ணி இந்த கோனை நம்ம வந்து கட் பண்ணும். ஓகேவா? ஸோ பேரலாகவும் இருக்கணும் அண்ட் ஆல்சோ பாசஸ் த்ரூ தி பேஸ். ஸோ இது கட் பண்ணி நமக்கு பேஸில் போயிட்டு கட் ஆகுது. இந்த பேஸை வந்து கட் பண்ணி அப்படியே போகுமா. ஸோ இந்த பிளேன், ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் நமக்கு பேரபோலா. ஓகேங்களா? அது என்ன கொடுத்துருக்காங்க, ஹியர் த ஆக்சிஸ் இஸ் கட் பை த பிளேன். ஸோ வந்து இது எல்லாமே பாருங்கள், சர்க்கிள் வந்து ஆக்சிஸை கட் பண்ணுது. அதே மாதிரி எலிப்ஸ் வந்து ஆக்சிஸ் தாண்டி கட் பண்ணி போகுது. பேரபோலாவும் இது ஆக்சிஸ் லைன். ஸோ இந்த ஆக்சிஸ் லைன் இங்கே இருக்குது, கரெக்டாக ஆக்சிஸ் லைன் இங்கே இருக்குது, அதை தாண்டி வந்துருக்கு. அதாவது அந்த ஆக்சிஸ் தாண்டி பேஸுக்கு வந்து கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது அதுதான் வந்து பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை பாருங்கள். ஸோ நம்ம வந்து பிளேனை வந்து பாஸ் பண்ணும்பொழுது இதுதான் வந்து ஜெனரேட்டர் இருக்கா. ஸோ இதுக்கு பேரலாக இருக்குது, லைன்ஸ் பேரலாக வருதா. ஸோ பேரலாக கட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து பேரபோலா. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹைப்பர்போலா. ஓகே, அதுவும் அதே தான், சேம் கண்டிஷன் தான் வரும், சின்ன சேஞ்ச் தான். ஹைப்பர்போலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்க்ளைன் டு தி ஆக்சிஸ். அதே தான், இன்க்ளைன் டு தி ஆக்சிஸ் அட் அன் ஆங்கிள் ஸ்மாலர் தேன் தி ஆங்கிள் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் டு தி ஆக்சிஸ். ஸோ அதே தான், இதுதான் ஆக்சிஸ் லைன் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் லைன் இன்க்ளைண்டாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு சின்ன ஆங்கிளாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது என்ன இருக்குது, நம்ம கோனுடைய ஜென்ரேட்டர் இருக்கா, இது என்ன ஆங்கிள் இருக்கும், இது நமக்கு 45 டிகிரி இருக்கும். கரெக்டாக இந்த பக்கம் 45 டிகிரி இருக்கும், இந்த சைடு நமக்கு வந்து 45 டிகிரி இருக்கும். ஸோ 45 டிகிரியோட ஒரு கம்மியான ஆங்கிளாக தான் இருக்கும். இப்போ பேரபோலா பாருங்கள், நம்ம பேரபோலா இன்க்ளைன் பண்ணும்போது இதுக்கு பேரலாக 45 டிகிரிக்கு பேரலாக இன்க்ளைன் பண்ணுறோம். இது 45 டிகிரி இருந்துச்சுன்னா இதுவும் 45 டிகிரி தான் இருக்கும். அப்படி இன்க்ளைன் பண்ணும்பொழுது எப்படியே வருது, அந்த அப்படியே பாஸ் ஆகி இந்த ஆக்சிஸ் லைனை தாண்டி நம்ம பேஸில் வந்து டச் ஆகி பேஸ்கிட்ட ஆக்சிஸ் லைனை தாண்டி வருது, அந்த பேஸை வந்து டச் பண்ணுது. ஆனால் இது பாருங்கள், ஆக்சிஸ் லைனுக்கு முன்னாடியே இது கட் ஆகிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போது அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப மினிமலான ஒரு ஆங்கிள் தான் இருக்கும். ஆக்சிஸுக்கு இன்க்ளைண்டாக கட் ஆகும், ஆனால் அந்த ஆங்கிள் ரொம்ப வந்து கம்மியான ஆங்கிளாக தான் இருக்கும். அது எதை விட கம்மி அப்படின்னு சொன்னால் இந்த ஜெனரேட்டர் ஆங்கிளோட கம்மி, ஸ்மாலர் தேன் தி ஆங்கிள் ஆஃப் தி ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ பாசஸ் டு பேஸ். இதுவும் வந்து யூஸ்வலாக எப்பவும் போல் பேஸில் பாஸ் ஆகி தான் கட் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஹைப்பர்போலா. ஓகே, இது புரிஞ்சுதா? ஸோ எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா, இது 3 தான் நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் கட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கங்க, சரியா? ஓகே, அடுத்தது வந்து இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? எலிப்ஸ் பாருங்கள், அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்குது, ஒரு எண்டிங் பாயிண்ட்டும் இருக்குது. அப்போ எலிப்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஃபுல்லாக நமக்கு ஒரு ஓப்பன் இருந்தால் ஒரு ஓப்பன் ஆகி ஃபுல்லாக வந்து ஒரு க்ளோஸ் ஆகும், அதுதான் வந்து எலிப்ஸ். ஆனால் இந்த பேரபோலா, ஹைப்பர்போலா பாருங்கள், ஓப்பனிங் மட்டும்தான் இருக்குது, ஓப்பன், ஆனால் அதுக்கு க்ளோஸ் இல்லை. அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு எலிப்ஸ் மாதிரி ஒரு ஓப்பன் ஆகி முடியல, அப்படி இப்படி போயிட்டே இருக்குது. எது பேரபோலாவும் ஹைப்பர்போலா வந்து கொஞ்சம் அப்படி ப்ராடாக இருக்க மாதிரி இருக்குது. புரியுதா? அப்போ இது வந்து ஒரு ஓப்பன் ஆகி ஃபுல்லாக வந்து ஒரு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது எலிப்ஸு. பேரபோலா, ஹைப்பர்போலா வந்து ஒரு எண்ட் பாயிண்ட், க்ளோசிங் பாயிண்ட் இல்லை, ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் ஆகுது. புரியுதா? இது தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக்ஸ். அடுத்து நாம் வந்து அடுத்த கான்செப்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.